அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட அமைச்சரவை லேட் ஆகிறதுக்கு யார் காரணம்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திடீரென கேரள பயணம். மறுபடியும் அரசியலில் ரீஎன்ட்ரி ஆக போகும் ரஜினி மற்றும் அவர்களுடைய மகள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்மளுடைய தமிழக முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்களுடைய ஒரு ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் தீட்டுக்கிட்டு இருக்கு. பின்னாடி அதாவது அரசியலுக்கு பின்புலம் அப்படின்ற ஒரு இடத்துல முன்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டு பின்னாடி நின்று எட்டப்பா வேலை பார்க்குற சில பேரை பற்றி நம்ம தெளிவாக பேச போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ முதல்ல இடத்துல நம்மளுடைய அமைச்சரவை தமிழக அரசியே இன்னும் லேட் ஆகுறாங்க அமைச்சரவை போடுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு 2 எம்பி ஆல்ரெடி பேசியிருந்தாங்க. ஒன்று வந்து கிள்ளியூருடைய எம்எல்ஏ ராஜ்குமார் அவர்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் அவர்கள் மதுரை மேலூர் மாவட்ட எம்எல்ஏவாக இருக்கார். இவங்க 2 பேர் மற்றும் தாவேக்காலேருந்து 8 பேர் இன்னைக்கு 2ஆம் கட்ட அமைச்சரவை பட்டியல் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கும் சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக இன்னும் அந்த அறிவிப்பு வரல. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கிட்டு சுற்றி இங்கிட்டு சுற்றி மூக்க தோடுற மாதிரி லீமா ரோஸ் அவர்கள் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க. இவங்க தான் வந்து அதிமுக பிளவுபடுறதுக்கு காரணம். இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட கோடிகளை கொடுத்து எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்கி அங்கிட்டு பாதி பேர் அமுச்சு விட்டுக்கிட்டு இங்கிட்டு பாதி பேர் அமுச்சு விட்டுக்கிட்டு எதுவுமே தெரியாமல் கமுக்கமாக இருக்கிறாங்க. அப்போ இவங்களால தான் இன்னைக்கு அதிமுக வந்து பிளவுபட்டு போச்சு. இவங்க வந்து முழுக்க முழுக்க பிஜேபியோட ஒரு கைகுலியாக செயல்படுறாங்க. இன்னைக்கு இவங்க வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட இணைகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களுக்கு இது பேக் ஃபயர் ஆகும். அப்போ நம்மளுடைய தமிழக முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்களுடைய ஆட்சியை எப்போ வேணாலும் அவங்க கவிழ்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிஜேபியோட ஒரு பக்கா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வதந்திகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல கருப்பையா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ரொம்பவே பயப்படுற விதமான ஒரு பேட்டியாக இருக்கு. இப்போதைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த ஆட்சியை வந்து கலைச்சி விட்டுட்டு மக்கள் முன்னாடி போய் நிற்கணும். ஏன்னா வந்து இன்னும் பொறுப்பேற்று ஒரு வாரம் கூட ஆகலை. இன்னைக்கு தமிழ்நாட்டை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து இந்த இருந்த திமுக தீய சக்தி ஏகப்பட்ட குறுக்குச்சால் வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது பார்களை மூடணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டால் முடியாது. அப்போ மூடுனா நாங்கள் வேற இடத்துல திறப்போம் அப்படின்ற மாதிரி எதிர்த்து பேசுகிறாங்க. அப்படியே மூடுனாலும் குடிகாரங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மூடுனா சண்டை போட்டுருங்கப்பா, என்ன ஏதுன்னு பார்த்து உங்களுக்கு பைசல் பண்ணி விடுவோன்னு சொல்லிட்டு குற்ற வழக்குகளில் இருக்கிறவங்கள வீம்புக்குன்னு ஈடுபட வைக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்களை பல கருப்பை அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லி நம்மளுடைய சிஎம் அவர்களுக்கு அறிவுரை கொடுத்துருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திடீர்னு பார்த்தீங்கன்னா கேரளா பயணம். அது எதுக்காக அப்படின்னா கேரளாவில் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. சத்யன் அப்படின்றவர் முதல்வராக பதவி ஏற்கிறாரு. அவருடைய பதவியேற்பு விழாக்கு அழைப்பு வந்திருக்கு நம்மளுடைய தமிழக சிஎம்க்கு. அதனால பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கிளம்பி கேரளா போறார் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதுதான் வந்து விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறமா முதல்ல போகிற ஒரு வெளி மாநில பயணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ முக்கியமான விஷயமா நம்மளுடைய ரஜினி அவர்களுடைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களுடைய அரசியல் என்ட்ரியை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற திமுகவுடைய இக்கட்டான சூழ்நிலைக்கு ரஜினி அவர்கள்ட்ட பெருமளவு வந்து ஆதரவுக்கு பேசப்பட்டது. அவர் வந்து இல்லை இது வந்து சரியாக வராது, இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து படம்லாம் போயிட்டுருக்கு, இது போக வந்து மக்களிடையே வந்து லைட்டாக அந்த நம்ம வந்து பிஜேபி ஆளுன்றது தெரிஞ்சு போயிடும், இது வந்து சரியாக வராது, நான் வந்து என்னுடைய மகளை களம் இறக்குறேன்னு சொல்லிட்டு திமுக சார்பாக நிறைய பேர் வந்து போய் பேசியிருக்காங்க. அதுக்கும் செவி சாய்ச்சிருக்காரு. சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களும் அதுக்கு தனிப்பட்ட முறையில் பேட்டியும் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு வேளை தேவை, என் குடும்பத்துக்கு தேவை, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா அவங்க வர்றது திமுகவுக்கு போவாங்களா, ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி சங்கி, அப்போ பிஜேபிக்கு போவாங்களா அப்படின்றது அவங்களோட முடிவாக தான் இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க அவங்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீய சக்தி குரூப் தான். இதுதான் வந்து முக்கியமான விஷயமா இதை நம்ம பேசணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீய சக்தியில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி பழைய அரசாக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் எதுக்கான போராட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீட்டை ஒழிக்கணும்னு போராடுறாங்களாம்ப்பா. 5 வருஷம் அவங்களுக்கு போராட தோணலை, இதுக்கு முன்னாடிலாம் போராட தோணலை, போராட துப்பு இல்லை. இப்போ நம்மளுடைய சிஎம் விஜய் அண்ணா வந்த ஒரு வாரத்தில் நீட்டு வேணாம், பிள்ளைங்களுக்கு இது வந்து ரொம்ப தொல்லையாக இருக்குது, இந்த நீட் வந்து ஒரு பெரிய ஸ்கேமாக நடக்குது, நம்ம ஊர் பிள்ளைங்கள்லாம் வந்து இதால் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, அதாவது நல்லா படிக்கிற பிள்ளைங்க கூட அந்த ஒரு டாக்டர் அப்படின்ற ஒரு கனவாகவே போயிடுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்போ தான் அவர் யோசித்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் குதிச்சிருக்காப்புல. அப்போ எப்போ நம்மளுடைய பழைய சிஎம் இப்போ தான் 1990 இருக்கார். அவர் என்னைக்கு 2024 வந்து என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயமும் அரசியல் விமர்சகர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு அதாவது சிஎம்மா இருக்கிற விஜய் அவர்கள் முன்னாடி அரசியலுக்கு வர போறாரு, வந்ததுக்கப்புறம் சிஎம் ஆக போறாருன்றத எதுவுமே தெரியாம வசைப்பாடிக்கிட்டு இருந்தவங்க, பெட்டி வாங்கிட்டு பயங்கரமா வாய்கிலியே பேசினவங்க புறம் வாயடைச்சு போயிருக்காங்க இந்த ஒரு போராட்டத்தில் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு உங்க கையில ஆட்சி இருந்த வரைக்கும் அதை பத்தி கூட வாயை திறக்காத நீங்க இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிஎம் விஜயன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு
ஒரு வாரத்தில் இந்த போராட்டம் நடத்துனீங்கன்னா இந்த மூஞ்சியெல்லாம் கொண்டுட்டு போய் நீங்கள் எங்கே வச்சுக்குவீங்க? இல்லை உங்கள் மூஞ்சியெல்லாம் யாராவது வந்து முழிப்பாங்களா? நீங்கள் வந்து போராட்டத்துக்கு யாரையாவது அழைக்கிறதுக்கு எந்த மூஞ்சி வாடகைக்கு எதுவும் எடுத்துகிட்டு போய் வைப்பீங்களா? எப்படி இதெல்லாம் வந்து உங்களுக்கு போராட மனசு வருது அப்படின்னு நம்மளும் கேட்க தோணுது. என்னதான் பண்ண காத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா விஜய் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேலே சிபிஐ வந்து வழக்கு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய முன்னாள் எம்பியான இன்பதுரை அவர்கள் ஒரு பகீர்னு ஒரு விஷயத்தை கிளப்பியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞரோட அணியோட செயலாளராக செயல்படுறாரு. மேக்சிமம் வந்து ஏடிஎம்கேவோட முக்கியமான விஷயங்களை இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. இவர் தான் டீட்டெயில்டும் கொடுக்குறாரு. எதுக்காக அந்த வழக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நேரடியாகவே ஆளுநர்கிட்ட நம்மளுடைய டிடிவி தினகரன் அவர்கள் அவருடைய எம்எல்ஏவை விலக்கி வந்து நம்மளுடைய சிஎம் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு போய் மனு கொடுக்குறாங்க. அப்போ இந்த கேஸ் அப்படின்றது ஆளுநர் வரைக்கும் போயிருக்கு. அப்போ ஆளுநர் வரைக்கும் மனுவாக போகப்பட்ட வழக்கு அப்படின்றது ஒரு பக்கம் கிடப்பில் கிடந்தாலும் சட்டசபையில் பிரேமலதா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய பக்காவான ஸ்கெட்சாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது இன்னைக்கு சிபிஐ தானாகவே வந்து விசாரிக்க போகிறாங்க. இதுக்கு முன்னால் ஒரு மாநிலத்தில் இதே போல் நடந்து அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அபராதமும் விதிச்சிருக்காங்க. இதை முன்னுதாரணமாக வச்சு இப்போ தமிழக சிஎம்மா இருக்கிற விஜய் அவர்கள் மேலே அந்த குற்ற வழக்கை பதிகிறதுக்கு அதுவும் சிபிஐயே முன் வந்து பதிய போகிறாங்கன்னு சொல்லிட்டு பகீர் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா நேற்று ஒட்டுமொத்த அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாமே தயவு செய்து சிஎம் அவர்களை இந்த ஆட்சியை நீங்கள் கலைச்சிருங்க, இது வந்து உங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு அரசியலில் நீங்கள் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிற பாதை அப்படின்றது நீங்கள் தூய சக்தியாக வந்திருக்கீங்கன்னா நீங்கள் ஏடிஎம்கே உடைய அலுவலகத்துக்கு போயிருக்கக்கூடாது, அங்கே இருக்கிற எம்எல்ஏவோட நீங்கள் பேசியிருக்கக்கூடாது. ஒரு பகுதி எம்எல்ஏ உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அவங்கள வந்து அவங்களுடைய தலைமையாக இருக்கிற பொதுச் செயலாளரோ கொறடாவோ வந்து இப்போ தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்கன்னா அது செல்லும். அப்போ அவங்க வந்து ஈஸியாக கிளம்பி போயிடுவாங்க. அப்படி இல்லை அவங்களுடைய சார்பில் அதை எடுக்கலைன்னா நீங்கள் அவங்களுக்கு ஈஸியாக அமைச்சரவை பதவியை கொடுத்துருவீங்க. பல கோடி ரூபாய் பேசப்பட்டதை அவங்களே ஒத்துக்குவாங்க. ஏன்னா கேசி வீரமணி அவர்கள் நேற்று வரைக்கும் எடப்பாடி அணியில் இருந்துட்டு சண்முகம் அணியில் இருந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணிக்கு போகிறாரு. அப்போ ஏடிஎம்கேவே இப்படி தான் கட்சி விட்டு கட்சி தாவிட்டு இருப்பாங்க. மரம் விட்டு மரம் தாவற மாதிரி அவங்களோட பழக்கமே இதுதான். இந்த ஒரு சூழ்நிலையில் ஈஸியாக நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா கூட சோஃபா அரசியல் நடந்திருக்கு, இது வந்து முழுக்க முழுக்க எங்களுக்கு தெரிஞ்சு தான் நடந்துச்சு, நாங்கள் 5 கோடி வாங்கணும் 10 கோடி வாங்கணும்னு வெளிப்படையில் வந்து மனு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசை ஈஸியாக அவங்க கலைக்கிறதுக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு அவங்க கையில் கொடுக்கறதுக்கும் தான் இவ்வளோ வேலைகளை துடிப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இவ்வளோ நேரம் இப்போ நீங்கள் ஒரு வாரம் ஆட்சி அரசுக்கு வந்து போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ ஆண்டுட்டு இருக்கீங்க, சிறப்பாக செயல்படுறீங்க. அந்த ஒரு செயல் அப்படின்றது கண்டிப்பாக உங்களை எதிர்த்தவங்களுக்கு கூட இப்போ அரசு நல்லபடியாக செயல்படுறது அப்படின்றது பிடிச்சிருக்கும். நீங்கள் மக்களிடையே நேரடியாக போங்க. ஒட்டுமொத்த தொகுதியிலும் 234 தொகுதியிலும் 234 தொகுதியிலும் 220 தொகுதி குறையாம நம்ம எடுக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. இந்த எண்ணம் அப்படின்றது ஈடேறணும்னா நீங்கள் ரிசைன் பண்ணுறது தமிழக அரசுக்கு நல்லது. ஏன்னா இப்போ வந்து இவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களை தீர்மானம் நிறைவேற்ற விட மாட்டாங்க. மக்களிடையே நீங்கள் நல்ல திட்டத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு விட மாட்டாங்க. வந்த ஒரு வாரத்தில் மக்களுக்கு 1000 ரூபாய் பணம் போட்டிருக்கிறத விமர்சனம் பண்ண இவங்க எங்க மக்கள் அந்த கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக வேற வழியே இல்லாமல் இதுக்கு முந்தானே அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்க அதே கலைஞர் உரிமை திட்டத்தை கொடுத்த நீங்கள் எங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. இது வந்து அறிவு இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு துளி அளவு கூட இல்லை. அடுத்து நம்ம பேச போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மதுபான கடையோட விவரமாக நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி மதுபான கடை அப்படின்றத 717 கடையை வந்து நம்ம சிஎம் மூட சொல்லியிருக்காரு அப்படின்னாலும் மூடிடுறாங்க. சில இடத்துல மூடிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நேற்றெல்லாம் கூட கிருஷ்ணகிரியில் ஒரு சமூக ஆர்வலர் அவ்வளோ சந்தோஷமாக பேட்டி கொடுக்குறாரு. பேருந்து நிலையத்தில் குடிக்கிறாங்க, பஸ்ஸுக்குள்ளே வந்து விழுகிறாங்க, ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்குது, 40 வருஷமாக போராடுறோம், ஆனால் இன்றைக்கி தான் மூடியிருக்காங்க, சிஎம்க்கு நன்றிலாம் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ரொம்ப பரவலாக நல்லபடியாக நடந்துட்டு இருந்தாலும் ஒரு சில ஏரியாக்களில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ரைட்டு இப்போ வந்து பக்கத்தில் இருக்குன்னு மூடிட்டீங்க, நாங்கள் அடுத்து ஒரு 10 பில்டிங்கை தள்ளி நாங்கள் வாடகைக்கு பிடிச்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாங்கள் எங்களோட வேலையை பார்த்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிரா, அதாவது தீய சக்தியோட ஆட்கள் அப்படின்றத வெளிப்படையாக காட்டுற மாதிரியே வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் வந்து தமிழக அரசு என்ன பண்ண போகிறாங்க? இதுக்கு வந்து அதாவது இன்னைக்கு குற்றவியலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மது வந்து தனிப்பட்ட முறையில் வந்து சந்துக்குள்ளெல்லாம் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து சஸ்பெண்டே பண்ணியிருக்காரு அந்த சென்னையுடைய கமிஷனர், ஒரு காவல் ஆய்வாளர். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இதுவும் நம்மளுடைய சிஎம் வந்து கண்டிப்பாக கண்டெடுத்து களை எடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டை சுத்தப்படுத்தணும் அப்படின்றது மக்களுடைய ஒரு ஆசையாக இருக்குது.
இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கான அந்த வேலை வாய்ப்புக்கான ஒரு தேர்தல் வாக்குறுதி ஒரு 5,00,000 பேருக்கு வந்து நம்ம வேலை குடுக்கணும் அப்படின்றது அடுத்து நெறைய தொழில் நிறுவனங்களோட பேசிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன். அந்த அப்டேட் அடுத்து வந்துரும். அதுக்கான அப்டேட் நான் உங்களுக்கு குடுக்குறேன். அடுத்தடுத்த விஷயங்கள் தமிழக அரசியலவையோட விரிவாக்கம் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தருவோம். நம்மளோட நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ட சொல்லிட்டு போயிருங்க. சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.